Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வல்லாரை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாயை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன பீஸ், 1 இன்ச் அளவு, 5 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம வல்லாரைக்கீரை ஆட் பண்ணணும். வல்லாரைக்கீரை நான் அளவு கேட்டிங்கன்னா 1 கைப்பிடி அளவு ரொம்ப எடுத்திருக்கேன். இதை காம்போடு சேர்த்து ஆட் பண்ணணும். நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணுங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு சின்ன பீஸ், ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. இப்போ இதை நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆயிரும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கணும் கீரையை. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம் தேங்காயை. இப்போ தேங்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர், நான் திக்கான துவையலாக வைக்கிறேன், அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி திக்காக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வல்லாரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்கெல்லாம் வல்லாரைக்கீரை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க புதினா துவையல், மல்லி துவையல்னு நினச்சி நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.